நம்பர் 1. உறக்கத்திலே வருவதல்ல கனவு. உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. 7 வயதிலே எழுத்தாணியை பிடித்து கவி எழுத துவங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தன் பேனாவை எதிர்த்தாரே, அவர்தாங்க பாரதியார். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க. அப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச பாரதியாரோட வெற்றிக்கு பின்னாடி செல்லம்மாங்கிறவரோட மனைவி தானே இருக்காங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு உறுதுணையா இருக்கிறது அவங்களோட வயசு. அதான் சொல்றோமே, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு ஒரு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் நம்ம செல்லம்மார்கள். நம்ம பாரதியை பத்தி எப்பவுமே எத்தனை ஸ்பீச்லங்க பேசுறது. பாரதியார் சிறப்பு சொல்லவே வேணும், எல்லாத்துக்குமே தெரியும். பல கேலி சித்திரங்களை முதல்ல உருவாக்கியவரே அவருதான தமிழ்ல. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கவிதையாலே சாட்டையடி கொடுத்தாரு எங்க பாரதி. நீ மலையை பார்த்து பயப்படாத, மலைக்கு மேல ஏறி நின்னா மலையும் காலடியிலன்னு சொன்னவருங்க நம்ம பாரதியாரு. அவருக்கு என்ன நினைச்சு 7 வயசுல இருந்து போறாங்க. அப்பாவை இழந்து காசியில போய் படிச்சு நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு. பல சங்கங்களை உருவாக்கினாரு. ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவர் ஓடி விட்டார்னு பலர் பேசிய மத்தியில மறைஞ்சிருந்தும் அவரோட கவிதை எண்ணத்தால மக்களின் மனதில புரட்சியை விதைச்சாருங்க. அப்படிப்பட்ட புரட்சி இந்திய சுதந்திர நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சியா அமைந்ததுன்னு சொல்லலாங்க. அவரோட கவிதைகள் வெறும் வார்த்தைகள் அல்லாம ஒரு வரலாறு படைத்தது, வரலாறாக மாறியது. அப்படிப்பட்ட பாரதியோட பிறந்தனால இங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு பாரதியார் மட்டும் இல்ல, பல தியாகிகள் தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி போராடி வாழ்ந்துட்ட சுதந்திரத்தை நம்ம இன்னைக்கு ஒழுங்கா பயன்படுத்துறோமா? இன்னைக்கு சமுதாயம் எங்கெங்க போயிட்டு இருக்கு? பாரதி மாறி ஒரு நாட்டு, பாரதி புதுமை பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட சமுதாயத்துல பெண்கள் படிச்சாங்க. பெண்கள் நாட்டோட கண்கள். பெண்களை ஏழ்மைப்படுத்தவும் தன்னோட 2 கண்களை குத்தி கொண்டவர்னு சொன்னாருங்க. அப்படிப்பட்ட பெண்களாகிய நாம இந்த சுதந்திர நாட்டிற்கு நம்மளால புரிஞ்ச பணியை ஆற்றுமே தவிர அவர் அந்த வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாது. பல பேர் போதைக்கு அடிமையா இருக்கீங்க, பல பேர் மாடல் ட்ரெஸ்ஸுங்கிற பேர்ல என்னங்க பண்றீங்க? நாட்டை அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த நாட்டுங்க. பாரதியார் மட்டும் இல்லைங்க, பல தியாகிகளோட உழைப்பால நம்ம இன்னைக்கு இங்க நின்றுருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் பாரதியின் கவிதைகள் நான் சொல்றேன். எனக்கெல்லாம் எப்பெல்லாம் மோட்டிவேஷன் தேவை பாரதியாரோட கவிதைகள் தான் படிப்பேன். சீரியஸ்லி வார்த்தைகள் நான் அதையும் சொல்றேன், வார்த்தைகள் வரலாறாக மாற்றியது. அப்படிப்பட்ட வரலாறு படைத்த பாரதியாருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து விஷ் பண்ணிருங்க. இனிய பிறந்த நாள் யாருக்கு? எனக்கு பேச வாய்ப்புக்கான வரைக்கும் நன்றி. இவ்வளவு பேரை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா? ஏதோ இன்னைக்கு நேற்று வந்தது காலங்காலமா தந்தை பெரியார் ஆரம்பிச்சது. இதை சொன்னாங்க இப்ப ரொம்ப அழகாக இந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் மிக அழகாக தமிழ் தாய் வாழ்த்து நீங்க பாடினதுலேருந்து செய்தித்தாளாக வாசிப்பதிலிருந்து பொன்மொழி சொன்னதுலேருந்து தாட் ஆஃப் த டே இருந்து ரொம்ப அழகாக இந்த குழந்தைங்களாம் நீங்க இதோடைய டீச்சர்ஸுடைய வாழ்த்துக்கள் பிள்ளைங்க நல்லா நீங்க வளர்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால ரொம்ப பெருமையாக நான் பார்க்கின்றேன். அந்த குழந்தை பேசும்போது பாரதி முண்டாசி கவி பாரதி அவர்களை பற்றி சொல்லி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். எத்தனை பேருடைய பிறந்தநாள் ஞாபகம் இருக்கு, எத்தனை தியாகிகளுடைய பிறந்தநாள் ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்முடைய நாடு நல்லா இருக்கணும், நமக்காக சுதந்திரம் பெற்று தந்தவர்கள், சமுதாயத்தில் பல புரட்சிகளை செஞ்சவங்கலாம் தங்களுடைய பிறந்த நாளை வருங்கால சந்ததியை கொண்டாட வேண்டுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க யாருமே. அதனால நம்ம தியாகிகள் சொல்றோம். நாம இல்லை என்று சொன்னாலும் அடுத்தடுத்து வருகின்ற சந்ததிகள் இந்த நாட்டில் எப்படி சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும், சுயமரியாதையோடு இருக்க வேண்டும், தன்மானத்தோடு இருக்க வேண்டும் என்று போராடிவிட்டு சென்றிருக்காங்க. தவிர நமக்கான அவர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கின்றது. இது அந்த குழந்தை பேசும்போது நம்ம நிரப்பிட்டே போயிட்டாங்க. ஒழுங்கா எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால பெருமைதான், நமக்காக உழைத்தவர்கள் இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த குழந்தை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார் என்று. அப்படி மட்டும் இல்லாம ஏன் ஒவ்வொரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கதான் செய்கிறாங்க. அதான் நீங்க நம்ம ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, அது பெண்கள் சார்ந்து கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்க முன்னுக்கு வரணும். சேமிச்சு எப்படி குடும்பம் நடத்தணும் தெரிஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுறது நம்முடைய பொம்பளைங்க தான். அப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவருமே. நீங்கள் அறிவு சார்ந்து நீங்கள் விளங்க வேண்டும் என்கிற விதத்தில் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு எப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தயவுசெய்து நீங்க சிந்தித்து பார்க்கணும்.
டெய்லி காலையில் வரும்போது மட்டும்தான் அவங்க பாடம் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு முன்பு தன்னை அவங்க எப்படி தயார்படுத்திக்கிறாங்க அவங்க வீட்டில். அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு நான் பாடம் எடுக்க போறேன், இன்னைக்கு எனக்காக நான் பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்ய போகின்ற அந்த நேரம் ஒரு 2 மணி நேரம் என்று சொன்னால் அந்த 2 மணி நேரத்தையும் நான் பயனுள்ளதாக அந்த பிள்ளைகளுக்கு மாற்றி காட்ட வேண்டும். அதற்கு முதல் நான் என்ன தயாரிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆக நீங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்று ஏதாவது தயவுசெய்து சந்தேகம் கேட்பதில் வெட்கப்படாதீர்கள், சந்தேகம் கேட்பதில் கூச்சப்படாதீர்கள், சந்தேகம் கேட்பதில் பயப்படாதீங்க. திருத்திடுவாங்களோ, கிண்டல் எடுத்துருவாங்களோ, டீச்சரே அவங்க திட்டிடுவாங்களோ அப்படின்னு எண்ணத்தை தயவுசெய்து தூக்கி எறியுங்கள். ஏன்னா இங்க உங்களுக்கு சந்தேகம் என்று வரும்போது கை தூக்கத்துக்கு நீங்க தயங்கினீங்க அப்படின்னீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்க அடுத்த கட்டத்தில் செல்லும் பொழுது இந்த குணம் உங்களை தொத்திக் கொண்டே வரும்போது. ஆனா ஏதாவது வெளிப்படையாக நீங்க கேட்கக்கூடியதை வச்சுக்கோங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் என்பது உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தானே தவிர உங்க தலையில எடுத்து திரிக்கிறதுக்காக இது கிடையாது. எதையுமே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அறிவை இவர்களுடைய நம்முடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் மூலமாக அதை தூண்டி விட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுதான் கல்வி கூடமே. இங்க வரும்பொழுது ஏதோ வராங்க, நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எழுதுலாம் திட்டுறாங்கிறதுக்காக கிடையாது. இந்த இடம் இது உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு பட்டறை, இது உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு இடம் என்பதுதான் நீங்க நினைச்சுக்கொண்டீங்க. குறிப்பாக நம்முடைய போர்டு எக்ஸாமுக்கு தயாராகிட்ட நம்முடைய பிள்ளைகள் போர்டு எக்ஸாம் வித்தின் 5 months எப்படி உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்பு பல்வேறு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வரும், உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது என்று சொன்னாலும் போர்டு எக்ஸாமுக்கு போகும்போது தயவுசெய்து ஒரு பதற்றங்களே ஒரு பயம் அப்படின்னா வச்சுக்காதீங்க மனசுல. நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ்ல நம்ம டெஸ்ட்ல உட்காந்து நம்ம எழுத போறோம், இன்னொரு டெஸ்ட் அது, அவ்வளவுதான். அந்த ஒரு மனநிலையோடு தான் நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும். நம்முடைய டீச்சர்ஸ் உங்களுக்காக எப்படியெல்லாம் உங்களை பயிற்சி வச்சு உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு சென்று ஆசைப்படுகிறார்களோ அதை முழுமையாக உள்வாங்கி சொல்லுங்க. உங்களை திட்டுறாங்க, உங்களை அறிவுரை சொல்றாங்க, ஏதோ குறிப்பிட்டு உங்களை பிடிச்சி இது குறிப்பிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம் கிடையாது. நம்முடைய ஆசிரியர்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும்னு ஆசைப்படுறதுக்காகத்தான் அந்த அட்வைஸு. நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த நிலைக்கு நீங்க போகும் பொழுது இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இது நான் பல இடத்துக்கு நான் சொல்றதுதான் இது. நான் அது இந்த இடம் எப்படா காலியோ நம்ம போய் இந்த இடத்த எப்படா ஃபில் பண்ணிக்கலான்னு தான் நம்முடைய சொசைட்டி நிற்கும். அதான் நீங்க பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்து முழுமையாக உள்வாங்கி கொண்டு இதை வாழ்நாள் முழுவதும் நம்ம டீச்சருக்கு சொல்லி இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதில் நீங்கள் உங்களை முழுமையாக நீங்கள் அதில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். நல்லா படிங்க. இந்த வயசின் போது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் படிப்பு 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 அதை மட்டும் செய்யுங்க. நீங்க அந்த படிப்புக்கு தடையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார். பல்வேறு திட்டங்கள் நம்ம கொண்டு வரனா வெறும் ஒரு முதலமைச்சராக மட்டும் அவர் சொல்லணுமா? அவர் சொல்லும் பொழுது உங்களுடைய தந்தை ஸ்தானத்திற்கு தான் இந்த திட்டத்தையும் நான் கொண்டு வரேன், படிங்க. எல்லாருமே 100க்கு 100 எடுக்க முடியாது. ஒரு சிலர் 100க்கு 100 எடுப்பாங்க, ஒரு சிலர் 80 மார்க் 90 மார்க் 70 மார்க் 60 மார்க் கூட நீங்க எடுக்கலாம். ஆனா எடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதனால தனித்திறமை வளர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை நம்முடைய பள்ளிக்கூடத்தில் நம்ம கொண்டு வந்தோம். தனித்திறமை மிக மிக அவசியம். அந்த தனித்திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு வருகிறது நிறைய மார்க் வாங்கிட்டு நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளில போனேன் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த பள்ளிக்கூடம் நான் ரொம்ப ஒழுக்கத்தோடு இருந்தேன், டிசிப்ளினோட நான் போறேன் அப்படிங்கிறதான் நீங்க உங்களுடைய ஆசிரியருக்கு தரக்கூடிய ஒரு நல்லாசிரியர் விருதாக இருக்கும். நீங்க வெளியில போகும்போது என் பிள்ளை என்கிட்ட படிச்ச பிள்ளை எப்படி பேர் எடுத்திருக்கு பாரியா அப்படின்னு சொல்றதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். ஆசிரியருக்கு மட்டும் இல்ல, உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டெய்லியும் உங்களுக்கு வீட்டில இருந்து உங்களை உருவாக்கி அமைச்சிடறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டம், அவங்களுடைய கஷ்டத்தையும் தயவுசெய்து புரிந்து படிங்கள். லைஃப்ல என்னைக்குமே எடுக்கக்கூடிய 2 வாய்ப்புகள் உங்களை பொறுத்தது பள்ளி மாணவர் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான் எப்போதுமே நான் சொல்றேன். நான் 10th நல்லா படிச்சிட்டீங்கன்னா 11th நல்ல குரூப் நீங்க எடுக்கலாம், 12th நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நல்ல காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணலாம். நல்ல காலேஜ் நான் சொல்றதுக்கு காரணம் ஏதோ காலேஜ் இல்லாமல் நல்ல காலேஜுக்கு சேரணும்னு ஆசைப்படுவதற்கு காரணம் அந்த காலேஜோட ஃபைனல் இயர்ல வரக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூ. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது நீங்க படிச்சு முடிக்கும்போது அவங்க கையோட அவங்க இன்டர்வியூ வச்சு உங்களை வேலைக்கே கூட்டிட்டு போடுவாங்க. ஸோ அதனால உங்களுடைய கவனம் முழுவதும் இத்தனை நாள் நீங்க எப்படி இருந்தீங்க, 9th ஸ்டாண்டர்ட் எப்படி விளையாட்டுத்தனமா இருந்தீங்கலாம் விட்டு சொல்லுங்க. 10th 11th 12th இந்த 3 வருஷம் இந்த பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கவனத்தை முழுவதும் படிப்பில் நீங்கள் செலுத்த வேண்டும். நான் எம்சிஏ முடிச்சிருக்க நான் பல இடத்துல சொல்றேன்னா வேலைக்கு அவ்வளோ அலைஞ்சிருக்கேன். நான் 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோ அலைஞ்சிருக்கோம். ஏதோ ஒரு சம்பளம் கிடைச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் சொல்லி அலைஞ்சிருக்கிறோம். அதனால தான் சொல்றேன், கேம்பஸ் இன்டர்வியூல மட்டும் கிடைச்சி சேர்ந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறி போகும். இவ்வளோ ஆண்டு காலம் உங்களுக்காக உழைத்த உங்களுடைய பெற்றவர்களுக்கு நீங்க செய்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியாகவும் அது இருக்கும் என்று சொல்கிறேன். அதை வருகின்ற பொது
பொதுத் தேர்வில் பலட்சணமாக இது இன்னொரு டெஸ்ட் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் படிக்க வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். டீச்சர் சொல்றதுபடி நல்லபடியாக கேட்டு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் நடந்துக்குவாங்க. அப்படியே இன்றைக்கு காலை இந்த தொழில் ஆரம்பித்து இன்னைக்கு ஈரோடு வரைக்கும் நான் போகிறேன்னு சொன்னாலும் காலை நான் துவங்கிய அந்த பள்ளிக்கூடம் உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு பெருமைகரமாக இதை நான் பார்க்கின்றேன். அதுவும் இங்கே நம்முடைய டீச்சர்ஸ்லாம் ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. எங்கள் பேருந்து கழகத்தை சார்ந்திருக்கின்ற தலைவரும் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கட்டி தருவதாக இருந்தாலும் சரி உடனே சென்றதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். டீச்சர்ஸும் எக்ஸ்ட்ரா வகுப்பறை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று உடனடியாக செய்வாங்க. உங்களுடைய தொழில் சார்ந்திருக்கிற எம்எல்ஏ நான் அடிக்கடி சட்டமன்றத்தில் பார்க்கலாம். அதிகப்படியாக செய்கிறதே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் சார்ந்திருக்கின்ற பல உதவிகள் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அதையும் நாங்கள் படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி இங்கே கழிவறை சுத்தம் செய்வதற்கும் சில கோரிக்கை வச்சிருக்கீங்க. அதை நாங்கள் பேரூர் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். உடனடியாக அதற்கான ஆட்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று சொல்லி அவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். நாங்கள் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்துங்கள். ஒரு நல்ல சமுதாயம் அமைவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு வலதுகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்குமே உடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். பயங்கிறது ஸ்கூலில் இருக்கவே கூடாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்லையா? வேறு நாட்டிலேருந்து யாராச்சும் வந்திருக்காங்களா? இதே தமிழ்நாட்டில் இதே உங்கள் ஊரில் இருக்கவங்க தானே நாங்கள் எல்லாருமே. தமிழ்நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம கரெக்டாக பள்ளிக்கூடம் இருக்கும் பொழுது இப்போ அந்த தம்பிட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னா, சார் நான் படிக்கிறேன் சார்ங்கிறாப்புல. படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான், படித்து முடிச்சுன்னு நம்ம முடிவு பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஒன்றுமே எங்கேயும் விட இங்கேயே தான் வளரணும். சார் நான் படிக்கிறேன் சார், ஃபஸ்ட்டு தப்பாக இருந்தாலும் நாங்கள் திருத்த போகிறோம். அதுதான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே கரெக்டாக அப்படின்னு சொல்லவே முடியாது. இவரா வெரி குட் உட்காரியா ஏதாச்சும் எதனால் வந்து நம்ம அதர் தென் நம்முடைய படிப்பை இல்லாமல் ஏன் மற்ற ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் ஈடுபடுறோம்னா இந்த தன்னம்பிக்கை, இந்த கலை பண்பாட்டு கொண்டாடலாம் கலந்துக்கிறீங்களா? நல்லா பாட்டு பார்த்து டான்ஸ் அது கதை சொன்னால் கலந்து எதுக்காக? உங்களுடைய வெக்கத்தை, உங்களுடைய கூச்சத்தை, உங்களுடைய பயத்தை போக்குங்கிறதுக்காக தான். அந்த பயம், அந்த வெக்கம், கூச்சம் அங்கே போக்கப்பட்டு விட்டுச்சுன்னா நீங்கள் இப்போ இந்த பாப்பானை கேட்க உடனே எந்திரிச்சு படிச்சிருப்பாங்க. அது தப்போ ரைட்டோ எந்திரிச்சுன்னு படிச்சுருந்துருப்பாங்க. இல்லை அப்புறம் தப்புங்கும் போது நாங்கள் போய் சொன்னது கொஞ்சம் திருத்தி படிக்கணும்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இது. கரெக்டாக? அதனால் எல்லாருமே வந்து தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக எந்திரிச்சிடும். டக்குன்னு எந்திரிச்சு நான் படிக்கிறேன், படிக்கும்போது எனக்கு தடுமாறுது, எனக்கு கொஞ்சம் இந்த வார்த்தையை என்னால் சொல்ல முடியல, இல்லை நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, பதஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் பண்ண முடியுதுன்னா இந்த டயத்தில் இந்த வயசில் நீங்கள் வந்து பயந்து உட்காந்துடவே கூடாது. கஷ்டமாக ஸ்கூலில் வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடி கதை பேசி கிண்டல் அடித்து மண்ணில் விளையாட்டு போகிறோம். இப்போ இதுக்கான இடம் தான் இது பள்ளிக்கூடங்கிறது. நீங்கள் எல்லாமே கற்றுத்தரப்படும். அதனால் தைரியமாக படிங்க. தப்போ ரெண்டு ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அது தவறுன்னு வரும்போது டீச்சரை மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எந்திரிக்கவே சந்தேகப்பட டீச்சர் என்ன நினைப்பாங்க, அந்த குழந்தைக்கு தெரியும் போல இருக்கு, நல்லா படிக்கும் போல இருக்குன்னு விட்டுருவாங்க. அதனால் கூச்சப்படக்கூடாது யாருமே. ஓகே, நல்லா படிங்க எல்லாரும். ஆல் தி பெஸ்ட். உங்கள் பேர் என்ன? சரி, நல்லா படிங்க. வெரி குட். நல்லா